ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயில தான் வந்து இருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோயில். பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில். சோழர்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழனால நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு ஒன்னொன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க இப்போ கோயில் உள்ள போ. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள வந்துட்டோம். ஸோ கோயிலில் உள்ள நுழைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, குழந்தை ஈஸ்வரர் சன்னதி, வசந்த மண்டபம் இதெல்லாம் இருக்கு. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷர் சன்னதி, தியாகராஜ சன்னதி எல்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வடிவுடையம்மன் வந்து கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன நட்சத்திரம் வந்து ஆயிலையும் வாங்க அந்த நட்சத்திரத்தை போய் நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நட்சத்திரத்துக்கு நான் வந்துட்டேன். என்னோட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம். ஸோ ஆயில நட்சத்திர சன்னிதியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா விழுந்து வணங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா முறை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காளி சன்னதி, வளர்காளின்னு சொல்லுவாங்க. இவங்க பூமிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரதால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வளர்காளி அப்படிங்கிறது பேரு. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன். இந்த அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கோங்க. ஸோ இந்த சன்னதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் சாமி சன்னதி. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு தியாகராஜர் கோயில் வந்து வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னதி தான் உனக்கு முக்கியமான ரீசன். ஸோ இந்த சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஏன்னா இந்தியாவில் வந்து இங்க ஒன்று இருக்கு, காசியில் மட்டும் 27 நட்சத்திரம் இந்த கோயில் இருக்கு. அப்புறம் காசியில் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாங்க. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்கும் தனித்தனி சன்னதிகள் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு அதிசயமே சொல்லலாம். இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாய லிங்கம். இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித விமானமும் இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வழியில வந்து இருக்கும். சிதம்பரம் ஸ்தல வரலாறு வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரிசம்பிள் பண்ற விதமா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கு. ஆகாயலிங்கம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சன்னதி வந்து இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயலிங்கம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். இந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கோயிலாவே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தலை வச்சோம் அத்திமரம். இந்த அத்திமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆசைப்படுறவங்க, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு பெறணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை வச்சதா தாலி கட்டுறதா இருக்கட்டும், தொட்டில் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க.
இன்னும் சொல்லி ஆகணும், இந்த மரத்துக்கிட்ட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக சூப்பராக இருக்குது. இந்த மரத்தோட வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் சன்னதி. இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் அப்படிங்கிற வந்து பேர் வரதுக்கான இந்த சாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருவொற்றியூரை காக்கிற ஈசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி தான் சொல்லலாம். ஸோ இந்த சன்னதியை மறக்காம தரிசிச்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு வந்தா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை அம்மன் சன்னதி. இந்த வட்டப்பாறை அம்மனோட இது வந்து பார்த்தீங்கன்னா எதோட லிங்க் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணகி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை எரிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவொற்றியூர் சைடு வந்ததாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அம்மனோட கோபத்தை குறைக்கிறதுக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணி தயசை உருட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ள விழ வச்சதாகவும், அந்த கிணறு வந்து இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம். ஸோ இந்த அம்மனை வந்து மறக்காம தரிசிச்சுக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தவனேஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ சுற்றி வந்து ஒரு கார்டன் ஏரியா, அந்த கார்டன் ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ளசண்டான ஒரு அமைதியான லொக்கேஷனில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோயிலை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா தரிசிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில ஒன் ஆஃப் த பொசிஷன் வந்து சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் கட்டப்பட்டு அந்த 11ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழனால வந்து பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நார்த் சென்னையோட ட்ரெஷர்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை விட ரொம்ப பழமையான கோயில். அண்ட் தென் ராஜேந்திர சோழர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயிலுக்கு வந்து நன்கொடை அளிக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை வந்து அளிச்சிருக்காரு. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். 2 மூலவர், 2 அம்மன், அந்த 2 கோயிலுக்கான தலை வெளிச்சம் வந்து இருக்கும். ஸோ டபுள் ட பவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை நட்சத்திரத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா சன்னதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம் இந்த திருவொற்றியூர் கோயிலுங்கிறது. ஸோ மறக்காம இந்த கோயிலுக்கெல்லாம் விசிட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.